மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு சேட் பகுதி கணக்கு பாடம் 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8ஆம் வகுப்பு கணக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிற்சிக்கும் தனித்தனி மாதிரி வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் முதல் பாடம் விகிதமுறு எண்கள் 8ஆம் வகுப்பில், அதில் பயிற்சி 1.1லிருந்து ஒரு 25 மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 25 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கேள்வி 192/-168 எளிய வடிவம். விகிதமுறு எண்களை பின்ன வடிவிலையும் எழுதலாம். பாருங்கள், பகுதியில் மைனஸ் இருக்குது, தொகுதியில் மைனஸ் இருந்தாலும் சென்டரில் இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான். -192/168 ஒன்று தான். மைனஸ் சென்டரில் கூட போடலாம். -192/168 எப்படி வேணாலும் எழுதலாம். இப்போ தொகுதி மற்றும் பகுதியினை ஒரே எண்ணால் வகுக்கணும். அதுதான் எளிய வடிவம், திட்ட வடிவம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ 192/-168 தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் வகுக்கணும். 4ஆல் வகுக்க முடியும். ஸோ வகுத்து பார்த்துடலாம். 4 4 16, மீதி 3, 8 32 டிவைடட் பை 168 4ஆல் வகுத்திங்கன்னா 42 அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் நம்ம கீழே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 48 42 6ஆவது வாய்ப்பாட்டிலே வருது. ஸோ மேலேயும் கீழேயும் 6ஆல் வகுத்துக்கலாம். 8 48. ஸோ 8/7 42 -7. 8/-7 இருக்கான்னு பார்த்தா -8/7 தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பகுதியில் மைனஸ் போட்டாலும் தொகுதியில் மைனஸ் போட்டாலும் ரெண்டுக்கு இடையில் போட்டாலும் ரெண்டு ஒன்று தான். 8/-7 எப்படி கூட எழுத முடியும், -8/7ன்னு கூட எழுத முடியும். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 2, விகிதமுறா எண் என்பது என்ன? 8ஆம் வகுப்பில் விகிதமுறு எண் பற்றி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. விகிதமுறு எண் அப்படின்னா என்ன அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருந்தால் விகிதமுறா எண் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட முடியும். விகிதமுறா எண் பற்றி நம்ம 9ஆம் வகுப்பில் தான் படிக்க போகிறோம். ஒரு விகிதமுறு எண் என்பது இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு ஆகும். 0வால், அதாவது 0ஆல் வகுத்தலை தவிர்க்கப்பட வேண்டும். விகிதமுறு எண்களை Q அப்படிங்கிற எழுத்தால் நம்ம குறிப்போம். P/Q வடிவத்தில் நம்ம எழுதுவோம். இதில் முக்கியமான விஷயம் Q ≠ 0. இப்போ விகிதமுறா எண்ணின் வரையறை என்ன அப்படின்னா, ஒரு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களே விகிதமுறா எண்கள் எனப்படும். அதற்கு எடுத்துக்காட்டாக பையே சொல்லலாம். பை அப்படின்னா ஒரு வட்டத்தின் விட்டம், சுற்றளவு, இவற்றுக்கிடையேயான தொடர்பு தான் பை. பையோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3.14159265359 அப்படின்னு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ விகிதமுறா எண் என்பது முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண். சரியான விடை ஆப்ஷன் 3. அளவைகள் பாடத்தில் பையோட மதிப்பு 3.14 அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுவோம். அது பையோடைய தோராய மதிப்பு தான். கேள்வி எண் 3, எது சரியான கூற்று? ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா விகிதமுறு எண்களும் முழு எண்கள். இது தவறு. நம்ம விகிதமுறு எண்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் படிச்சிருப்போம். இப்போது இயல் எண்கள் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் N, அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ணக்கூடிய எண்கள் 1 2 3 இந்த மாதிரி முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 இந்த மாதிரி முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். அடுத்தது முழுக்கள் இன்டீஜர்ஸ் Z அப்படிங்கிற எழுத்தால் குறிப்போம். 0 மிக எண்ணுமுள்ள குறை எண்ணுமுள்ள. 0க்கு வலதுபுறத்தில் 1 2 3 அப்படின்னு மிக எண்களும், 0க்கு இடதுபுறத்தில் -1 -2 அந்த மாதிரி குறை எண்களும் முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ முழு எண்கள் அப்படிங்கிறது 0 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ விகிதமுறு எண்கள் பாருங்கள், எல்லா விகிதமுறு எண்களும் முழு எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன்னா 2/3 பின்ன வடிவில் எழுதும்போது அது முழு எண்கள் கேட்டகரிக்குள்ளே வராது. அதே மாதிரி மைனஸ் நம்பர்ஸ் வரும்போதும் வராது. 2வது ஆப்ஷனில் பாருங்கள், எல்லா முழுக்களும் முழு எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முழுக்கள் பாருங்கள் கீழே இருக்குது. இது முழு எண்களுக்குள்ளே வராது இல்லையா? ஸோ இதுவும் தவறு. 3வது ஆப்ஷனில் எல்லா முழு எண்களும் இயல் எண்கள். எல்லா முழு எண்கள், இப்போ முழு எண்களில் 0 இருக்குது. 0ங்கிறது இயல் எண் இல்லை. 0ங்கிறது 1 2 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் தவறு. 4வது ஆப்ஷனில் எல்லா முழுக்களும் விகிதமுறு எண்கள்.
முழுக்கள் அப்படிங்கிறது பாருங்கள் -0 மிக எண்கள் இந்த மாதிரி வரும். இப்போ எல்லாமே விகிதமுறு எண்களாக சொல்ல முடியும். இப்போ ஒரு -2 இருக்குன்னா இதுவும் விகிதமுறு எண் தான். -2/1 அதாவது p/q வடிவத்தில் எழுத முடியும். ஸோ சரியான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் 4 மட்டும்தான். கேள்வி எண் 4 பின் வருவனவற்றுள் எது திட்ட வடிவில் உள்ளது? கணக்கில் எளிய வடிவம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? எளிய வடிவம் திட்ட வடிவம் எல்லாம் ஒன்று தான். ஒரு பின்னத்தை அல்லது ஒரு விகிதமுறு எண்ணை தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் வகுக்க முடியாத நிலை, அதாவது இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்படிங்கிறது தான் திட்ட வடிவம். இப்போ -12/27 தொகுதி மற்றும் பகுதியை 3ஆல் வகுக்க முடியும். அப்போ இது திட்ட வடிவத்தில் இல்லை. -49/91 49ம் 91ம் 7 என்ற எண்ணால் வகுக்க முடியும். ஸோ இதுவும் திட்ட வடிவத்தில் இல்லை. -7/15 7ம் 15ம் ஒரே வாய்ப்பாட்டில் வராது. இந்த விகிதமுறை எண்ணை இதுக்கு மேலே சுருக்க இயலாது. ஸோ இதுதான் திட்ட வடிவம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 4 பாருங்கள் 4 12 இந்த விகிதமுறை எண்ணை மேலும் 4ஆல் கூட வகுக்கலாம். ஸோ இதெல்லாம் மீண்டும் சுருக்க இயலும், இது மட்டும்தான் சுருக்க முடியாது. ஸோ இந்த விகிதமுறை எண் தான் திட்ட வடிவத்தில் இருக்குது. கேள்வி எண் 5 -1/3 மற்றும் 1/2 ஆகிய விகிதமுறை எண்கள் டேஸிலிருந்து சம தொலைவில் இருக்கும். எந்த நம்பர்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், அவ்வளோதான். 2ஆல் வகுக்கிறதுக்கு நம்ம 1/2ஆல் பெருக்கிறதும் ஒன்று தான். இப்போ இந்த 2 விகிதமுறை எண்களையும் கூட்டிக்கலாம், பின்ன கூட்டல் தான். -1/3 + 1/2 இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 6 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 2 பகுதியும் பெருக்கி கீழே போட்டுக்கணும், இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். -2 இந்த 2 எண்களையும் பெருக்கிக்கிட்டால் +3. -2 + 3 என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ 1/6 இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 1/12. ஸோ 1/12 அப்படிங்கிற எண்ணிலிருந்து சமத்தொலைவில் இருக்கும். கேள்வி எண் 6 -7/3 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். -7 3ஆல் வகுத்து பாருங்கள், ஈவு என்ன வருது? -2 வரும். ஸோ -2ம் அதற்கு அடுத்து இடதுபுறமாக இருக்கிற எண் -3. ஸோ -2 மற்றும் -3 என்ற முழுக்களுக்கிடையே அமையும். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 7 -7/11 மற்றும் 5/-7 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு இடைப்பட்ட ஒரு விகிதமுறு எண். இதில் போட்டோம்லே அதே மாதிரி தான், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், அவ்வளோதான். 2 விகிதமுறு எண்கள் -7/11 5/-7 இதை எப்படி எழுதலாம்? -5/7 அப்படின்னு கூட போடலாம். தொகுதியில் இருக்கிற மைனஸை பகுதியில் இருக்கிற மைனஸை தொகுதியில் கூட போட்டுக்க முடியும். ஸோ ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இப்போ பாருங்கள் 1/2 அப்படியே இருக்கட்டும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ பகுதி ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 77 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 7 49 -49 11 பெருக்கல் 5 55 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -55 1/2 ரெண்டுமே குறை எண்கள் இல்லையா? இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். 104 அப்படின்னு வரும். 104/77 மைனஸ் போட்டுக்கணும் கண்டிப்பாக. இப்போ 2ஆல் சுருக்க முடியும். சுருக்குனா -52 -52/77 -52 இல்லை ஆப்ஷனில். பட் சரியான ஆன்சர் -52/77 தான். இது வேணால் 52ன்னு மாற்றிக்கலாம். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 8 -4/9 என்ற விகிதமுறு எண் எண்கோட்டில் டேஸில் அமையும். -4 9ஆல் வகுக்கும்போது ஒரு முறை கூட இல்லை. ஸோ 0க்கும் -1க்கு இடையில் அமையும். நாம் எண்கோடே வரைஞ்சி பார்த்துடலாம். இதுதான் எண்கோடு 0, இது -1. முதல்ல நம்ம அதை கண்டுபிடிச்சிடணும். இந்த விகிதமுறு எண் எந்த 2 முழுக்களுக்கு இடையில் அமையும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கணும். 0க்கும் -1க்கு இடையில் தான் அமையும். 0 -1 நம்ம போட்டுக்கிட்டோம் எண்கோட்டில். எத்தனை சமப்பகுதிகளாக பிரிக்கணும்னா பகுதி பாருங்கள் 9 இருக்குது. ஸோ 9 சமப்பகுதிகளாக பிரிக்கணும். 9 சமப்பகுதிகள் அப்படின்னா இந்த -1க்கும் 0க்கு இடையில் 8 கோடுகள் போடணும் சேம் டிஸ்டன்ஸில்.
1 2 3 4 5 6 7 8. இப்போ இது 0/9, இது -9/9, -1/9, இது -2/9, இது -3/9, இது -4/9, -5/9, -6/9, -7/9, -8/9. நமக்கு -4/9ன்னு கொடுத்துருக்காங்க. -4/9 இந்த இடத்துல வரும். உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே அமையும்? 0க்கும் -1க்கும் இடையில் அமையும். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 9. பின்வரும் சோடிகளில் எது சமான விகிதமுறு எண்களின் சோடியாகும்? சமான அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னாவே, இப்போ பாருங்கள், விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்ன? பின்ன எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2/3 சமான அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் பெருக்கி இருக்கணும். அது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். அந்த மாதிரி ஜோடி எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது குறை விகிதமுறு எண், இது மிகை. கண்டிப்பாக இந்த ஜோடி கிடையாது. இது மிகை, இது குறை, இதுவும் கிடையாது. மேலே மைனஸ் கீழே மைனஸ்னு மைனஸ் கேன்சல் பண்ணிட முடியும். இது மிகை எண், இது குறை எண், இதுவும் கிடையாது. பாருங்கள், இந்த மைனஸ் தூக்கி மேலே கூட போட்டுக்க முடியும். குழப்பத்துக்காக கொடுத்துருக்காங்க. 8/-5. இப்போ 8 24 ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன இங்கே தனியாக போட்டு பார்த்துக்கலாம். 8/-5 மைனஸ் நம்ம மேலே கூட போட்டுக்கலாம். -8/5ன்னு எழுதலாம். 8 இங்கே என்னவா மாதிரி இருக்குது? 24. இப்போ மேலேயும் கீழே 3ஆல் பெருக்கியிருக்காங்க அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாம். -8 3ஆல் பெருக்குனா -24, 5 3ஆல் பெருக்குனிங்கன்னா 15, -24/15. அப்போ இந்த 2 சோடிகளும் சமான விகிதமுறு எண்களின் சோடியாகும். சரியான உடைய ஆப்ஷன் 4. கேள்வி எண் 10. பின்வரும் விகிதமுறு எண்களில் மிகச்சிறியது எது? இப்போ மிகை எண்களை விட 0 சிறியது, 0த்தை விட குறை எண்கள் சிறியது. ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே குறை எண்களாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த விகிதமுறு எண்களின் பகுதியை செக் பண்ணணும். பகுதியெல்லாம் சேமாக இருக்கணும். 18, 9, 3, 12 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 4 எண்களுக்கும், அதாவது 3, 9, 12, 18 எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 3ஆல் வகுத்துக்கோங்க. 1 3 4 6ன்னு வரும். மீண்டும் 3ஆல் வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 1, இந்த 4 அப்படியே தான் இருக்கும். 2 2ஆல் வகுத்துக்கிட்டிங்கன்னா 1 1 2 1ன்னு வரும். மீண்டும் 2ஆல் வகுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 1 ஆகிடும். இப்போ எல்சிஎம் அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். 3 3 9, 9 2 18, 18 2 36. இப்போ பகுதி 36 வர்ற மாதிரி பண்ணிக்கணும். நம்ம இந்த முதல் ஆப்ஷனில் 18 இருக்குது. ஸோ மேலேயும் கீழே 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா தொகுதியும் பெருக்கி தொகுதியில் போட்டுக்குங்க. 14/-36. இங்கே 9 இருக்குது. இப்போ மேலேயும் கீழே 4ஆல் பெருக்கினா தானே நமக்கு 36 கிடைக்கும். ஸோ நாங்கள் 16 -16/36. இது வந்து எத்தனால் பெருக்கணும் அப்படின்னா 6 12ஆல் பெருக்கணும். தொகுதி மற்றும் பகுதியை 12ஆல் பெருக்கும்போது 24/-36 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 12 இருக்குது, 36 கிடைக்கணும்னா 3ஆல் பெருக்கணும். மேலேயும் கீழே 3ஆல் பெருக்கும்போது 15/-36 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் கீழே மேலே எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மிகச்சிறியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கிறத நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் ஈவனாக மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் -14/36, செகண்ட் ஆப்ஷனில் -16/36, தேர்ட் ஆப்ஷனில் -24/36, ஃபோர்த் ஆப்ஷனில் -15/36. மிகச்சிறிய எண் அப்படின்னா 14 அப்படின்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் குறை எண்கள். குறை எண்களில் பெரிய எண் தான் மிகச்சிறிய எண்ணாக இருக்கும். பாருங்கள், -1 சிறிய எண்ணா -10 சிறிய எண்ணான்னு கேட்டிங்கன்னா -10 தான் சிறிய எண். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். -24 தான் சிறிய எண். ஸோ -24/36 சிறிய எண். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 11. கீழ்கண்டவற்றுள் எவை சமான விகிதமுறு எண்களாகும்? சமான விகிதமுறு எண்கள் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் பெருக்கிட்டே போகணும். பாருங்கள், 2 2ஆல் பெருக்குனா 4, 4 2ஆல் பெருக்குனா 8 வரும். ஸோ இது பெருக்கலை. இங்கெல்லாம் இங்கேயும் அதே மாதிரி தான் 2 4 6 8ன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக கிடையாது. 10 20 50, 20 எந்த நம்பரால் பெருக்கினாலும் 50 கிடைக்காது. ஸோ இதுவும் சமான விகிதமுறு எண்கள் கிடையாது.
4வது ஆப்ஷனில் பாருங்கள் கீழெல்லாம் 5 5 5 அப்படி மாறவே இல்லை. அப்போ கீழே 1ஆல் பெருக்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மேலே பாருங்கள் 3 30 300 3000 இப்போ 10ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விகிதமுறு எண்ணையும் 10/1ஆல் பெருக்கிட்டே போயிருக்காங்க. இப்போ சமான விகிதமுறு எண் அப்படின்னா ஆப்ஷன் 4. கேள்வி எண் 12 ஒரு விகிதமுறு எண் திட்ட வடிவில் உள்ளது எனில் அவ்விகிதமுறு எண்ணின் பகுதி எப்போதும் டேஸ் மிகை முழுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விகிதமுறு எண்களில் கண்டிப்பாக பகுதி பூஜ்ஜியமாக இருக்காது. ஏன்னா விகிதமுறு எண்கள் P/Q வடிவத்தில் இருக்கும். இதில் Q ≠ 0 0ன்னு வந்துருச்சுன்னா அது விகிதமுறு எண்ணே கிடையாது இல்லையா. குறை முழு இப்போ பாருங்கள் 2/-3 அப்படின்னா இந்த மைனஸ் மேலே கூட நம்ம போட்டுக்க முடியும். ஸோ 2/3 அப்போது பகுதி முழுவாகத்தான் இருக்கும். எல்லா விகிதமுறு எண்ணுக்கும் பகுதி 1 இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ மிகை முழுவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், இப்போ மேலேயும் கீழே மைனஸ் இருந்ததுன்னா இப்போ -2/-3 இருந்ததுன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும், 2/3 தான். இப்போ எப்படி பார்த்தாலும் பகுதி ஒரு மிகை முழுவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மிகை முழு என்பது சரியான விடை. கேள்வி எண் 13 கீழ்கண்டவற்றுள் சமான விகிதமுறு எண்களை கொண்டிராத ஜோடி எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் -7/21, 3/9. இது குறை விகிதமுறு எண், இது மிகை விகிதமுறு எண். இது கண்டிப்பாக சமான விகிதமுறு எண்கள்னு சொல்லவே முடியாது. ஸோ சமான விகிதமுறு எண்களை கொண்டிராத ஜோடி ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2ல் பாருங்கள் -16/20, 20/25. இதை சுருக்குங்க, திட்ட வடிவத்துக்கு கொண்டு வாங்க. மேலே கீழே 4ஆல் வகுக்கலாம். 4ஆல் வகுத்திங்கன்னா -4/5ன்னு வரும். இதையும் மேலே கீழே 5ஆல் வகுக்கலாம். 5ஆல் வகுத்திங்கன்னா 4 5 20, 5 25. கீழே மைனஸ் போட்டாலும் மேலே மைனஸ் போட்டாலும் ஒன்று தான். ஸோ இவை இரண்டும் சமான விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே -3/5 திட்ட வடிவத்தில் தான் இருக்குது. மேலே கீழே 4ஆல் வகுங்க. 3 12, 5 20. ஸோ 3/5 -3/5 சேமாக தான் இருக்குது. அப்போ இவை இரண்டும் சமான விகிதமுறு எண்கள். 8/-5 இதுக்கு மேலே சுருக்க முடியாது. இதை நம்ம -8/5ன்னு போட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் எந்த எண்ணால் வகுக்கலாம்? 3ஆல் வகுக்கலாம். 24 3ஆல் வகுத்திங்கன்னா 8. ஸோ -8. 15 3ஆல் வகுக்கலாம் 5. இதுவும் சமான விகிதமுறு எண்கள் தான். இப்போ சமான விகிதமுறு எண்களை கொண்டிராத ஜோடி அப்படின்னா ஆப்ஷன் 1 தான். கேள்வி எண் 14 -1/0 என்பது 0ன்னு வரக்கூடாது இல்லையா. ஒரு மிகை விகிதமுறு எண் தவறு, ஒரு குறை விகிதமுறு எண் இதுவும் இல்லை. அடுத்த 2 ஆப்ஷன் அடுத்த பக்கத்தில். 3வது ஆப்ஷன் பாருங்கள் மிகை விகிதமுறு எண் அல்லது குறை விகிதமுறு எண் கிடையாது. 4வது ஆப்ஷனில் மிகை விகிதமுறு எண்ணும் அல்ல, குறை விகிதமுறு எண்ணும் அல்ல. கீழே 0ன்னு வந்துச்சுனாவே அது ஒரு விகிதமுறு எண்ணே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4. ஒரு எண்ணை 0வால் வகுக்கும்போது அதனுடைய மதிப்பு வரையறுக்கப்படவில்லை. கேள்வி எண் 15 1/4 மற்றும் 1/3 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு இடைப்பட்ட விகிதமுறு எண். இடைப்பட்ட விகிதமுறு எண் அப்படின்னாவே 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். கணக்கில் 2 விகிதமுறு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1/4 1/3 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். பெருக்கிட்டிங்கன்னா 12, குறுக்கு பெருக்குங்க 3, 1 நாள் 4, 1/2. 1/2 இன்ட்டு 3 + 4 7, 7/12. இப்போ தொகுதியும் பெருக்குங்க, 1 7 7, பகுதியும் பெருக்குங்க, 2 × 12 24. இப்போ 7/24 இது இடைப்பட்ட விகிதமுறு எண் தான், கரெக்டு. இப்போ 24 7ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.29 கிடைக்கும். ஸோ இதுவும் இடைப்பட்ட விகிதமுறு எண் தான். இப்போ 7/24 மேலேயும் கீழே 2ஆல் பெருக்கிங்க 14/48ன்னு கிடைக்கும். பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்பர் 13/48ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் இந்த 2 விகிதமுறு எண்களுக்கு இடையில தான் வரும். ஸோ இவை அனைத்தும் என்பது தான் சரியான விடை, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 16 இரு விகிதமுறு எண்களுக்கு இடையில் உள்ள ஒரு விகிதமுறு எண்ணின் எண்ணிக்கை. கேள்வி எண் 16 இரு விகிதமுறு எண்களுக்கு இடையில் உள்ள விகிதமுறு எண்களின் எண்ணிக்கை. 2 விகிதமுறு எண்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நிறைய விகிதமுறு எண்கள் இருக்குது. இப்போ மிகப்பெரிய எண்ணிக்கை அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம்.
கேள்வி எண் 17 1/3 மற்றும் 5/9 ஆகியவற்றிற்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறி எண். எத்தனை கணக்கு போட்டாலும் அதே தான், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். 1/3 மற்றும் 5/9ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வேணால் மேலேயும் கீழே 3ஆல் பெருக்கிக்கலாம். இப்போ 3/9 இங்கே 5/9, அப்போ இடையில 4/9 இருக்குதுன்னு சொல்லிடலாம். இப்போ 4/9 ஆப்ஷன் 1. கேள்வி எண் 18 பின் வருவனவற்றுள் எது விகிதமுறா எண்? 0 ஒரு விகிதமுறி எண் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா 0/1ன்னு எழுதலாம். ஸோ இது ஒரு விகிதமுறி எண். 22/7 இதுவும் விகிதமுறா எண் தான். 3.14 இது விகிதமுறி எண். ஏன்னா 22/7 அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், பை என்பது ஒரு விகிதமுறா எண் தான். இங்கே பையின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 22/7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பையோட வேல்யூ 3.14 அப்படின்னு அப்படியே முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ 22 7ஆல் வகுத்திங்கனாலும் 3.14ன்னு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இது வேணால் P/Q வடிவத்தில் இருக்குது அப்படின்னு அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் விகிதமுறா எண் தான், இதுவும் விகிதமுறா எண் தான். நமக்கு ஆன்சர் கீழே பையின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோம், விகிதமுறா எண்ணுக்கு எடுத்துக்காட்டு பை, அதனுடைய வேல்யூ 3.14 அப்படின்னு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ 22/7 7ஆல் வகுத்திங்கன்னா கூட அதே ஆன்சர் தான். பையங்கிறதும் 22/7ங்கிறது ஒன்று தான். ஸோ ரெண்டுமே விகிதமுறா எண்களுக்கான எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். கேள்வி எண் 19 கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? ஒரு எண் கோடு இருக்குன்னா 0 சென்டரில் வச்சுக்கலாம். 0க்கு வலதுபுறம், இதுதான் வலது, இது இடது. வலதுபுறத்தில் மிக எண்களாக இருக்கும், இடதுபுறத்தில் குறை எண்களாக இருக்கும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். -13/-5, இப்போ மேலேயும் கீழே மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா இது ஒரு மிகை விகிதமுறி எண். ஓகேங்களா? எண் கோட்டில் 0க்கு வலதுபுறம் அமையும். இப்போ மிகை அப்படின்னா 0க்கு வலதுபுறத்தில் தான் இருக்கும். அப்போ இது கரெக்டு. ரெண்டாவது ஆப்ஷனில் -5/-7, ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது ஒரு மிகை விகிதமுறி எண். 7/-9 இது ஒரு குறை விகிதமுறி எண். ஆகிய இரண்டு விகிதமுறி எண்கள் எண் கோட்டில் 0க்கு எதிரெதிர் திசையில் அமையும். ஆமாம், குறை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமையும், மிகை விகிதமுறி எண் வலது பக்கத்தில் அமையும். அப்போ எதிரெதிர் திசைகள் அப்படின்னு சொன்னது கரெக்டு. மூணாவது ஆப்ஷனில் 3/2 மற்றும் 2/3 இடையே எந்த ஒரு முழுவும் இருக்காது, இன்டிஜர் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறு. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3/2 அப்படிங்கும்போது அந்த விகிதமுறி எண் எங்கே அமையுன்னு பார்க்கலாம். இது 0, 1, இது 2. 3/2 அப்படின்னா 1.5, அதாவது இந்த இடத்துல இருக்கும் 3/2. 2/3 அப்படின்னா அது இந்த பக்கம் அமைக்கும், 0க்கும் 1க்கும் இடையில் அமையும். 3ஆக பிரிச்சுக்கலாம். இது 1/3, இது 2/3, இந்த இடத்துல அமையும். 3/2ன்னா இந்த இடத்துல அமையும். இப்போ இரண்டு விகிதமுறி எண்களுக்கு இடையில் 1 அப்படிங்கிற முழு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஆப்ஷன் 4ல் 0 ஒரு விகிதமுறி எண்ணாகும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மேலே, 0 என்பதும் ஒரு விகிதமுறி எண் தான். ஏன்னா 0த்தை 0/1ன்னு எழுதலாம். ஸோ விகிதமுறி எண்கள் P/Q வடிவத்தில் இருக்கணும், Q ≠ 0. இப்போ 0 என்பது விகிதமுறி எண் தான் கரெக்டு. இப்போ தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் 3. கேள்வி எண் 20 -7/2 மற்றும் 3/2 ஆகிய விகிதமுறி எண்களுக்கு இடையில் அமையும் முழுக்களின் எண்ணிக்கை. இதே விகிதமுறி எண்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருந்தால் வரையறுக்க இயலாது அப்படின்னு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். முழுக்களின் எண்ணிக்கை முன்னாடி கணக்கு மாதிரி. இப்போ நம்ம எண் கோடு வரைஞ்சிக்கலாம். எண் கோடு வரைஞ்சிக்கிட்டு -7/2 அப்படின்னா -3க்கும் 4க்கும் இடையில் அமையும். ஸோ -4, -3, -2, -1, 0. 3/2ன்னா 1க்கு 2க்கு இடையில் அமையும். ஸோ 1, 2 அப்படின்னு போட்டுக்கலாம். பகுதியெல்லாம் 2ஆக இருக்கிறதுனால நாம் ஒவ்வொரு முழுக்களுக்கு இடையிலும் 2 சமபகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2/2, இது 3/2. சரிங்களா? இந்த இடம் 3/2.
இப்போ -7/2 எங்கே அமையும்னா, இப்போ இந்த -3 எப்படி எழுதலாம், பகுதி 2 வரணும். ஸோ -6/2 -6ஐ 2ஆல் வகுத்தா தான் -3 கிடைக்கும். இப்போ இது -7/2, இது -8/2. சரிங்களா, -7/2 இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த 2 வீதமுறு எண்களுக்கு இடையில் எத்தனை முழுக்கள் இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்குது. 5 முழுக்கள் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 21. 17/-5 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம். ஒரு மிக எண்ணை குறை எண்ணால் வகுக்கும்போது ஆன்சர் மைனஸில் தான் கிடைக்கும். 17 5ஆல் வகுக்கணும், மைனஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். இப்போ 17ல் எத்தனை 5 இருக்குன்னா 3 முறை இருக்கும். 3 5 15, பேலன்ஸ் 2. இப்போ மீதி 0 வர வரைக்கும் வகுத்துக்கிட்டே போகணும். இப்போ இங்கே 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மேலே இங்கே தசம புள்ளி வச்சுக்கணும். இப்போ 20ல் எத்தனை 5 இருக்குது, 4 முறை இருக்குது. 4 5 20. இப்போ பாருங்கள் மீதி 0ன்னு வந்துடுச்சு. ஸோ 3.4ன்னு வரும். ஆன்சர் மைனஸில் தான் வரணும். 3.4 -3.4 -3.40. தசம புள்ளிக்கு இந்த பக்கம் வலது புறத்தில் ஜீரோக்கள் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதனோட வேல்யூ மாறாது. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 22. m மற்றும் n என்பன இரு விகிதமுறு எண்கள் எனில் m+n/2 இன் மதிப்பு என்ன? அதாவது m n ரெண்டுமே விகிதமுறு எண்கள், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 2 விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஒரு நம்பர் கிடைக்குன்னு அர்த்தம். m மற்றும் n-க்கு இடையில் ஆப்ஷன் 2. கேள்வி எண் 23. ஒரு எண் கோடு கொடுத்துருக்காங்க. -3 -2 -1. இந்த -1க்கும் -2க்கும் இடையில் MAT ஆகிய 3 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது -1 -2 இடையில் எத்தனை சமப்பகுதிகள், 1 2 3 4 சமப்பகுதிகள். இப்போ பகுதியில் 4 இருக்கிறதா அர்த்தம். பகுதியில் 4 இருக்குது. சரிங்களா, எந்த எண்ணை 4ஆல் வகுத்தால் -1 கிடைக்கும்? 4 4ஆல் வகுத்தா தான் 1 கிடைக்கும். மைனஸ் கிடைக்கணும்னா மேலே மைனஸ் போட்டுக்குங்க. 2 கிடைக்கணும்னா 8 தான் வகுக்கணும். ஸோ -8 4ஆல் வகுத்திங்கன்னா தான் 2 கிடைக்கும். இப்போ -4/4, இது -5/4, -6/4, -7/4, -8/4. கொடுக்கப்பட்ட எண்கோட்டில் m-இன் மதிப்பு, m அப்படின்னா -7/4. இவங்க -7/4ன்னு கொடுக்காம -7/4 என்ற தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. -7ல் எத்தனை 4 இருக்குது, ஒரு 4 இருக்குது. மீதி என்ன 3 4. இப்போ முழு எண் பகுதியில் -1, தொகுதியில் 3, பகுதியில் 4. -1 3/4 ஆப்ஷன் 4. கேள்வி எண் 24. மேற்கண்ட எண்கோட்டை பொறுத்து, அதாவது இந்த எண்கோட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் எது சரி? ஆப்ஷன் 1 பார்த்துடலாம். m என்ன, -7/4 ப்ளஸ் a என்னது -6/4 கூட்டினா 2t கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட்டி பாருங்கள், பகுதி சேமாக இருக்குது, தொகுதியை ஆட் பண்ணிக்கலாம். -13/4ன்னு கிடைக்கும். 2tக்கு சமமாக t எவ்வளோ, -5/4. 2ஆல் பெருக்கினீங்கன்னா -10/4 தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள், m+t = 2a. ஏன்னா இந்த இடத்துல கீழே போட்டுக்கலாம். m எவ்வளோ, -7/4. t எவ்வளோ, -5/4. 2a எவ்வளோ, -6/4. இது 2ஆல் பெருக்கிக்கணும். சுருக்கி பார்க்கலாம். இது ரெண்டையும் காமனாக 4 எடுத்துக்கலாம். ஸோ -12/4ன்னு கிடைக்கும். இது 2ஆல் பெருக்கிங்க, -12/4ன்னு கிடைக்கும். பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 25. ஏறுவரிசையில் அமைந்த தொடர். ஒரு எண்கோடு இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இது வலது, இது இடது, 0 சென்டரில் இருக்கும். 0 மிகையும் கிடையாது, குறையும் கிடையாது. 0க்கு வலது புறத்தில் மிகை எண்கள் இருக்கும், 0க்கு இடது புறத்தில் குறை எண்கள் இருக்கும். இப்போ ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு. இப்போ குறை எண்கள் தான் இருக்கிறதுலே சின்னது, அதை விட பெருசு 0, அதை விட பெருசு மிகை எண்கள். இப்போ பாருங்கள், குறை எண்கள் 0, மிகை எண்கள்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிகை கடைசியாக இருக்குது, 0 முன்னாடி இருக்குது. ஸோ இது ஏறு வரிசை கிடையாது. இது பாருங்கள் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது, இதுவும் ஏறு வரிசை கிடையாது. இதில் -0 +ன்னு இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்கும்.
நம்ம இந்த ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். -1/2னா -1/2, -1/4னா -1/4, அரை கால், 0 இது ப்ளஸ் வேல்யூ. இப்போது ஈஸியாகவே சொல்லிடலாம். இதுதான் ஏறு வரிசையில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 1. வேணால் பகுதி சேமாக வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ முதல் பின்னத்தை மேலேயும் கீழே 4ஆல் பெருக்கிக்கோங்க. இப்போ -4/8ன்னு கிடைக்கும். மேலேயும் கீழே 2ஆல் பெருக்குங்க, -2/8ன்னு கிடைக்கும். இது நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும் எந்த நம்பரால் பெருக்கினாலும். இது -1/8. இப்போ பார்த்திங்கன்னா பகுதி சேமாக இருக்குது. இப்போ இருக்கிறதுலே சிறிய எண்ணுன்னா இதுதான். அதை விட பெருசு -2, அதை விட பெருசு 0, அதை விட பெருசு 8. இப்போ ஏறு வரிசையில் இருக்கிற சரியான தொடர் ஆப்ஷன் 1. அவ்வளோதான். 8ஆம் வகுப்பு கணக்கு முதல் பாடம் விகிதமுறு எண்களில் முதல் பயிற்சி 1.1ல் கொடுக்கப்பட்டிருந்த 25 மாதிரி வினாக்களின் விடைகளையும் பார்த்துட்டோம். அடுத்தது பயிற்சி 1.2 இதே விகிதமுறு எண்கள் பாடத்திலேயே அடுத்த பயிற்சிக்கான மாதிரி வினாத்தாளின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.